தெற்கு வாசல் வீட்ல குடியிருக்கலாமா? அது வேண்டான்னு சொல்றாங்கன்னா என்ன காரணம்? இப்படி ஒரு கேள்வி வச்சுக்குவோம். உதாரணமா பார்த்தீங்கன்னா, தெற்கு அப்படின்றது யமன் திசை அது சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம். அந்த யமன் திசை அப்படின்னா, ஏன் யமன் திசைன்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த காத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா உடல வந்து அழுத்தக்கூடியது. அப்போ அழுத்தும்போது அந்த பயம் ஏற்படும். இந்த பயம் ஏற்படக்கூடிய பகுதி தான் தெற்கு. அதனால தான் அதுக்கு யமன் திசைன்னு வச்சிருக்கிறோம். இன்னும் கேட்டனா அந்த யமன் திசைய என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பைரவர வந்து காவலா வச்சிருப்போம். அந்த மாரி இருக்கும். தட்சிணாமூர்த்தி காவல் இருக்கும். இந்த பயத்துக்கெல்லாம் யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ, அவங்கள பூரா கடவுளா வச்சிருப்போம். இன்க்ளூடிங் முருகன். முருகன கூட அப்படி வச்சிருப்போம். அப்படின்னா தெற்கு திசைக்கு அதுக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு? அதுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வந்து அதிகமா வீட்டுக்குள்ள வரும்போது என்ன ஆகும்னா, உடல் வந்து பெருசாகும். இது நம்ம நெறையா இதில படிச்சிருப்போம். இதில இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த திசை தெற்கு திசையானது தெற்குல வாசல் வைக்கும்போது, இப்போ வந்து அந்த சாஸ்திர விதின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம், 9 பாகம்னு சொல்லுவாங்க. 9 பாகத்தில வாசல்ல வச்சு, அத 9ஆ பிரிச்சு வைக்கணும் அப்படிம்பாங்க. இது வந்து எல்லாருக்கும் சாத்தியமா கிடையாது. எல்லா எல்லா மனிதர்களுக்கும் இந்த 9 பாகத்த பிரிச்சு வச்சு சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மேடு பள்ளம் அப்படிதான் கணக்கு. அப்படின்னா உங்களுக்கு வந்து மத்தியம சென்ட்ரல் ஒ ஒ 40 அடி அப்படின்னா 20க்கு இந்த பக்கம் ஜன்னல், வாசல் வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தெற்கு வாசலுக்குரிய ஒரு நல்ல வாசல். ஏன் மேற்குல வச்சா என்ன? அந்த பாதிக்கு மேல வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து உதாரணத்துக்கு பாருங்களேன், தெற்கு வாசல்ல அந்த மாரி மேற்குல குடியிருக்கிறவங்க உடைய உடல்நிலை வந்து எப்பவுமே பாதிப்பிலே இருக்கும். மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த காத்து தான். தெற்குலேருந்து வரக்கூடிய சூறை காத்துன்னு சொல்லுவாங்க. அந்த காத்து வந்து என்ன பண்ணும்னா, உள்ள வந்து உள்ளுக்குள்ள அப்படியே வைப்ரேட் ஆகி திருப்பி ரிட்டர்ன் போகாது. அந்த காத்து வெளியில போகாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தெற்குல ஒரு ஹோல்ஸ் வச்சிருப்பாங்க. அது வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த எக்ஸாஸ்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் மத்த திசையில ஏன் வைக்கல அப்படின்னா, தெற்குலேருந்து வரக்கூடிய காத்து உள்ள வந்து, அங்க இருக்கக்கூடிய அந்த காரம், அந்த மிளகு வாசம்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உள்ள அந்த காத்துல கலந்து, இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் போடும்போது வெளிய இழுத்துட்டு போயிரும். அப்படின்னா, அந்த ரொம்ப காரமான காத்தெல்லாம் வெளிய கொண்டு போறது தான் அந்த எக்ஸாஸ்ட்டோட வேலை. அதே வந்து பெட்ரூம்ல வந்து அப்படி எக்ஸாஸ்ட் இருக்குன்னா கிடையாது. அப்ப என்னன்னா, அங்க உள்ள அதுக்குள்ள காத்து வந்ததுன்னா, திருப்பி போகாது. அந்த காத்து நம்ம தான் சுவாசிக்கணும். நம்ம சுவாசிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அழுத்தும். அழுத்தி சுவாசிக்கும்போது என்ன ஆகும்னா, உடல் வந்து பெருத்துரும். அப்ப இத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, உடல் வெயிட் ஆன மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே நேரத்தில தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே பெரட்டும். யாரோ வந்து அழுத்துற மாரி இருக்கும். அப்போ அந்த காத்து வெளியில போகாதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, நம்ம உள்ள உடலுக்குள்ள புகுந்து, இந்த பஞ்சபூத சக்திய வந்து அது ஸ்பாயில் பண்ணும். அப்ப என்ன பண்றோம், தெற்குல மேற்குல வந்து அடைச்சு வச்சுர்றோம். அடைச்சு வைக்கும்போது காத்து குறைவா வரும். குறைவா வந்ததுன்னா நம்ம சுவாசிக்கலாம். நம்ம சுவாசிச்சால் மட்டும் தான் அது கரெக்டான காத்து உள்ள போகும். தானா உள்ள போற காத்தெல்லாம் வந்து எல்லா உறுப்புகளையும் பெருசு பண்ணிரும். பெருசு பண்ணும்போது நல்லா குண்டா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்க நெறைய பேர் தெற்கு வாசல்ல இருக்கவங்க பார்த்துருப்பாங்க. அப்படி உள்ள போகும்போது என்னான்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் வந்து வீங்கும். வீங்கி வீங்கி பெருசாகும். சதை மண்டலம் வீங்கும். அப்புறம் இந்த எலும்பு இருக்கு பார்த்தீங்களா? எலும்பு வந்து பலகீனப்பட்டுரும். ஏன்னா, ஒரு பொருள் வந்து காத்து படும்போது என்னான்னு கேட்டீங்கன்னா, அது பலகீனமாகும். அப்ப அந்த நல்லா கெட்டியா இருக்கக்கூடிய எலும்பு என்ன ஆகும்னா, கொஞ்சம் அப்படியே அது வளையும் தன்மை, உடையும் தன்மையா மாறிரும். மாறுனோனே என்ன ஆகும்னா, இந்த தெற்கு வாசல்ல இருக்கக்கூடிய நான் சொல்றது இது 50%க்கு மேல இருக்கக்கூடியது தான். யாரும் பயந்துறாதீங்க. ஒரு 50% இருக்கு. 40 அடின்னா 20 அடிக்கு கீழ இருக்கவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்காது. ஏன்னு கேட்டா காற்று குறைவு. மேல தான் காற்று அதிகம். அப்படிங்கும்போது அந்த காத்து உள்ள போறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. அவங்களுக்கு தான் நான் சொல்றது. அவங்க என்ன பண்ணும்னா, எலும்பு சம்மந்தமான நோய்கள் வரும். எலும்பு சம்மந்தமான உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அ திடீர்னு வந்து மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள வந்து வெளிப்படுத்த முடியாம, டக்குனு கீழ விடுறது, காயம்படுறது, விபத்து ஏற்படுறது. இதெல்லாம் வந்து அந்த பிரஷர்னால அந்த மூளையினுடைய செயல்பாடு வந்து தன்னுடைய சக்திய குறைச்சதுனால ஏற்படக்கூடியது.